வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பேரை சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது நடந்து போச்சு நம்முடைய சேனலுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ சேனல் ஆரம்பிச்சு அதில் 3000க்கு மேலே வீடியோ அப்படின்றது போட்டிருக்கோம். 3-4 வருஷம் கூட 2-2.5 வருஷம் தான் இருக்கும் 3000க்கு மேலே வீடியோ அப்படின்றது போட்டிருக்கோம். என்ன நடந்தது அப்படின்றது கண்டிப்பா நிறைய பேருனுடைய கேள்வியா இருக்கலாம். என்ன நடந்தது அப்படின்றது நம்ம இதை வந்துட்டு இந்த இடத்துல எலாபரேட்டா பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இது வந்துட்டு சரியான இடம் அப்படின்றது கிடையாது. நான் இதை பற்றி இன்னும் விவரமா உங்களுக்காக நான் வாட்ஸ்அப்லயும் டெலகிராம்லயும் வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்க. கீழே வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதை போய் பாருங்க. இது முழுக்க முழுக்க வந்துட்டு இது நான் உங்கள்கிட்ட பேசணும்னு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டமா வீடியோ ஆரம்பிச்சு கம்ப்ளைண்ட் கிரியேட் பண்ணி நான் போட்டுகிட்டே இருக்கலாம். நான் உங்கள்கிட்ட பேசணும்னு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்ம நல்லதுன்னு நினைச்சு பண்றோம். அதாவது ஒரு சில அவேர்னஸ் விஷயங்களும் சரி, ஒரு சில வந்துட்டு நிறுவனங்களும் சரி, நம்ம இதெல்லாம் பண்றோம். அது அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்லது பண்ணக்குள்ள அதை வந்துட்டு இப்படி பண்றது தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குங்க. நமக்கு தெரியும் 7 days அப்ளிகேஷனை பற்றி என்ன பேசியிருக்கிறோம், இல்லை வேற எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணாலும் சரி, அதை பற்றி எவ்வளோ போல்டாக பேசியிருக்கிறோம். அப்புறம் அவேர்னஸ்ஸு, அப்புறமேட்டுக்கு வந்துட்டு யாராவது வீடு தேடி சண்டைக்கு வராங்க, லோன் வாங்கி கட்டல அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு என்ன மாதிரி பேசியிருக்கோம் அப்படின்றது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற, ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லா நண்பர்களுக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நம்ம ஓப்பனாக பேசியிருக்கோம். ஒரு நிறுவனம் வந்துட்டு நமக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். அதையும் லைட்டாக தான் சொன்னேன். ஏன்னா இந்த இடம் அப்படின்றது எதையுமே கொஞ்சம் இதுவாக சொல்லணும். அப்போ நியூஸ் சேனலில் எடுத்துக்கிறீங்களே, அதில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு பெருசாக எலபரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களே வந்து சோஷியல் மீடியா வச்சுருப்பாங்க. அங்கே போனால் வேற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அதுதான் இதை பற்றி இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம உண்மையை தானே பேசுகிறோம், நம்ம வந்துட்டு நல்லது தானே செய்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் இந்த நல்லது செய்தாலும் வடிவேல் அவர்கள் சொல்கிற மாதிரி நாதாரித்தனம் பண்ணால் நாசுக்கோப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு கதை. ஓகே, இது கண்டிப்பாக ஒரு சேனலுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அடிதான். கண்டிப்பாக அது அடிதான். இந்த அடி வந்துட்டு மீள முடியாதுன்னு கிடையாது. ஏன்னா இது நான் எதையுமே நான் நம்பி ஆரம்பிக்கல, உங்களை நம்பி ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்தது அதாவது என்னுடைய அனுபவத்தை நம்பி ஆரம்பித்தேன். முதல்ல எதுக்காகவோ நான் சேனல் ஓப்பன் பண்ணேன். அந்த சேனலில் ஓப்பன் பண்ணி எதோ பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அதாவது ஸ்பீக்கர் பாக்ஸ் ஆகிடுது, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் எனக்கு இதில் அனுபவம் கிடைச்சி, அதுக்கப்புறம் எனக்கு நடந்த பிரச்சனையை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போய் அதை நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டு, அதுக்கப்புறம் நான் அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதுவாக சொல்ல ஆரம்பித்தேன்னு அதில் அப்படியே நம்ம அதை அப்படியே பிடிச்சு போய்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே என்னன்னா இந்த விஷயத்தை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். அதனால இன்னும் ஓப்பனப்பா இன்னும் வந்துட்டு கொஞ்சம் பிரிஸ்காவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டேன். அப்போ ஒன்றுமே தெரியாமல் ஆரம்பிச்சப்பே அது அப்படி இருக்கு அப்படின்னா, ஓரளவுக்கு ஒரு கடுகளவுன்னு சொல்லிக்கோங்களேன், கடுகளவு வந்து சொல்லலாம். கடுகளவு தெரிஞ்சு ஆரம்பிக்கிற சேனல் எப்படி இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அங்க என்னென்ன கிடைச்சதோ அது எல்லாமே இங்கேயும் கிடைக்குங்க. உங்களுக்கு ஏதாவது லோன் சம்மந்தப்பட்ட கேள்வியா, அதுக்கும் பதில் இருக்கு. உங்களுக்கு வந்து ரிப்ளை வேணுமா, அதுக்கும் டெக்ஸ்ட் மூலியமா ரிப்ளை இருக்கு. நீங்க கேட்குற வீடியோ போடணுமா, அதுக்கும் இருக்குங்க. அதே போல இந்த மாதிரி அவேர்னஸ் விஷயத்தை பத்தி பேசணும்ல, அதுவும் இருக்கு. எல்லாமே இருக்கு. அதை விட இன்னும் ஒரு படி மேல அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். எப்பவுமே சரி, இது எப்படின்னா ஒரு குழந்தைய பெற்று அதை கருவுல சுமந்து அதை வளர்த்து எப்படின்னா நமக்கு வந்துட்டு 1000-4000 வர்ற வரைக்கும் வந்துட்டு ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கிறதுக்கு சமம். அந்த 4000 தாண்டி போகுது பார்த்தீங்களா, குழந்தை பிறந்துடுச்சு, நல்லபடியா பிறந்த குழந்தைய நம்ம பார்த்துக்கிறதுக்கான வந்துட்டு சமம் தான் அது. அப்படிதான் நம்ம பண்ணோம். இந்த அடி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி. ஆனா என்னால் எந்திரிக்க முடியாது அப்படின்றது கிடையாது. இது எவ்வளவுதான் போறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்றது தான் என்னுடைய வந்துட்டு விஷயம். நீங்க இருக்கிற வரைக்கும், எனக்கு முன்னாடி நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நான் இனி வந்துட்டு விடுறதா கிடையாது. சரி, ஓகே நண்பர்களே, இந்த சேனல் நம்மளுடையது, புதிய சேனல். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இனி தொடர்ந்து டெய்லியும் வீடியோ அப்படின்றது வந்துடும். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுமோ அதை கீழே வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன். நம்ம நாளை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் நிறையா உங்ககிட்ட பேசணும். நிறையா விஷயங்கள் நடந்து, நிறைய அனுபவங்களுக்கு எனக்கு கிடைச்சது. இது வாழ்க்கையிலையும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரி. இப்போ நம்மளாம் கடனை வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரிங்க, எனக்கு அடிச்ச அடி அப்படின்றது கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் புரியும்.
ஜஸ்ட் நான் அப்படியே வந்துட்டு அப்படி ஆச்சுங்க இப்படி ஆச்சுங்கன்னா புரியாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பாருங்க, அது உங்களுக்கே வந்துட்டு புரியும். எந்த இடத்துல இருந்து என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு புரியும். நம்ம நாளைக்கு இது போல நல்ல யூஸ்ஃபுல்லான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.